வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான பேய் படத்தை பார்க்க போறோம். பொதுவா பேய் படங்கள்ல டக்குன்னு பேய காமிச்சு பயமுத்துவாங்கல்ல, ஆனா இந்த படம் அப்படி இருக்காது. ஒரு வீட்டுல ஒரு பழங்கால கண்ணாடியை வாங்குறாங்க. அது ஒரு சாதாரண கண்ணாடின்னு நினைக்கிறாங்க, ஆனா அது ஒரு தீய சக்தி நிறைஞ்ச கண்ணாடி. ஏகப்பட்ட உயிர்களை பலி வாங்கியிருக்கு. அந்த கண்ணாடினால அந்த வீட்டுல என்ன நடந்துச்சுங்கிறதா இந்த படத்துடைய கதையே. 2013 வெளிவந்த ஓகுலஸ் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதல் முறை பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். Welcome to Yellow Bag Tamil Explanation. கெவின் ஒரு மனநல காப்பகத்துல இருக்கான். கிட்டத்தட்ட 10 வருஷமா அவன் அங்கதான் இருக்கான். டாக்டர் அவனை பரிசோதிச்சு கடைசியா நீ வீட்டுக்கு போலான்னு சொல்றாங்க. நீ நல்லா குணமாயிட்ட, இனிமேல் இங்க இருக்க தேவையில்ல, வீட்டுக்கு போகலான்னு சொல்றாங்க. இவதான் கெல்லி. ஒரு ஏலத்துக்கு வேகமா போறா. அங்க ஒரு பழங்கால கண்ணாடியை ஏலத்துல விடுறாங்க. அந்த கண்ணாடி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. கண்ணாடியோட சட்டம் மொத்தமும் மரத்திலே செஞ்சிருக்காங்க. அந்த கண்ணாடியில ஒரே ஒரு கீரல் மட்டும் விழுந்திருக்கு. 500 வருஷ பழைய கண்ணாடியை ஏலத்துல விடுறாங்க. எல்லாரும் போட்டி போட்டு வாங்குறாங்க. 10,000 $12,000 போட்டி போட்டு வாங்குறாங்க. கடைசியா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் $15,000 வாங்குறாரு. அவர் அதை வாங்கினதுமே கெல்லி சந்தோஷப்படுறா. கெவின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரான். அவனை கூப்பிட அவன் அக்கா கெல்லி வரா. ரொம்ப வருஷம் கழிச்சு கெவினை பார்த்த சந்தோஷத்துல இருக்கா. அங்க இருந்து அவனை கூட்டிட்டு போறா. உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறா. கெவினும் அக்காவை பார்த்த சந்தோஷத்துல இருக்கான். அப்ப கெல்லி, இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். நம்ம பண்ண சத்தியத்தை இப்ப நிறைவேற்றணும், நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றா. அதை கேட்டு கெவின் ஒன்னும் புரியாம முடிக்கிறான். எதை கண்டுபிடிச்சேன்னு கேக்குறான். அதுக்கு கெல்லி, அந்த கண்ணாடியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பல வருஷமா அது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருந்தேன். ஒரு வழியா அந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சேன். இப்ப அந்த கண்ணாடியை ஒருத்தர் ஏலத்துல வாங்கியிருக்காரு. அந்த கண்ணாடியை நான் தான் பேக் பண்ணி டெலிவரி பண்ண போவேன். ஒரு வாரம் அந்த கண்ணாடி என்கிட்ட தான் இருக்கும். அதுக்குள்ள நம்ம பிளான் பண்ணதை பண்ணணும்னு சொல்றா. கெவினை ஒரு ரூம்ல தங்க வைக்கிறா. அப்ப கெவின், சின்ன வயசா இருக்கும் போது நாம ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டோம். அப்ப எனக்கு 10 வயசு தான் இருக்கும். அதை நீ இன்னும் நினைச்சிட்டு இருக்கியா? பழச விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்றான். அதுக்கு கெல்லி, என்னால அது முடியாது. நாளைக்கு நான் அந்த கண்ணாடியை வாங்க போறேன். உன்னோட உதவி எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இப்ப 10 வருஷம் முன்னாடி கெல்லியோட குடும்பத்தை பார்க்க போறோம். இந்த படத்துல இனிமேல் பழைய கதையும் நிகழ்காலத்துல நடக்கிற கதையும் மாறி மாறி வரும். கவனமா பாத்துக்கோங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி கெல்லியோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்பத்துல அப்பா, அம்மா, கெல்லி, கெவின் வழக்கமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வராங்க. அப்ப அவங்க ஒரு கண்ணாடியா வாங்குறாங்க. கண்ணாடி ரொம்ப அழகா இருக்குன்னு அதை வாங்குறாங்க. ஆனா அதனால அவங்க குடும்பத்துக்கு என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு அப்பா அவங்களுக்கு தெரியல. கெல்லியோட அப்பாவோட ஆபீஸ் வீட்லயே தான் இருக்கும். அந்த ரூம்ல அவர் மட்டும் தான் இருப்பாரு. அந்த கண்ணாடிய அந்த ரூம்ல தான் மாட்டுறாங்க. அன்னைக்கு ராத்திரி அப்பா தண்ணி குடிக்க வராரு. அப்ப அவர் முன்னாடி ஒரு உருவத்தை பாக்குறாரு. திரும்ப பார்க்கும்போது அங்க யாரும் இல்ல. அத பெருசா எடுத்துக்காம தூங்க போறாரு. கெல்லி இப்ப அவ காதலன் கூட இருக்கா. இன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு வர மாட்டேன், வெளியே போறேன், என்ன தேட வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்புறா. நேரா அந்த கண்ணாடி இருக்கிற கம்பெனிக்கு போறா. இந்த கண்ணாடி பேக்கேஜ நான் தான் டெலிவரி பண்ண போறேன், அந்த கண்ணாடியை வாங்கிக்க வந்தேன்னு சொல்றா. அவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்குமெண்ட் ரெடி பண்றேன்னு போறாங்க. பல வருஷம் கழிச்சு கெல்லி அந்த கண்ணாடியை இப்ப பாக்குறா. அதை பார்க்கும்போது அவளுக்கு பழைய நினைவுகள் வருது. அந்த கண்ணாடியை பார்த்து, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ இப்ப பயங்கர பசியில இருப்பேன்னு எனக்கு தெரியும்னு சொல்றா. அப்ப கண்ணாடி கீழே பார்த்து, இது உனக்கு பெரிய வலி கொடுத்திருக்குமேன்னு கேக்குறா. அப்ப அவ பின்னாடி ஒரு சிலை அசைற மாதிரி இருக்கு. அதை பார்த்து கெல்லி மிரண்டு போறா. அவ பின்னாடி 2 பேர் நிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா 2மே சிலை தான். அந்த கண்ணாடிய பார்த்ததுமே அமானுஷ்ய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. கண்ணாடிய பேக் பண்ணி கிளம்புறா. கெவின் கிட்ட போன் பண்ணி நம்ம பழைய வீட்டுக்கு வர சொல்றா. வீட்டுல வச்சிருந்த செடி எல்லாம் கருகி போக ஆரம்பிக்குது. ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியாம அம்மா குழம்பி போறாங்க. அப்பா ஆபீஸ் ரூம்ல தனியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கூட அந்த கண்ணாடி மட்டும்தான் இருக்கு. அவர் வேலை பார்க்கும் போது அவர் காத்துக்கிட்ட யாரோ பேசுற குரல் கேக்குது. அப்ப கெல்லியும் கெவினும் வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிக்கிட்டே அப்பா ரூம கெல்லி பாக்குறா. அப்ப அப்பாக்கு பின்னாடி ஒரு பெண் நிக்கிறத பாக்குறா. விளையாட்டு ஆர்வத்துல அதை பெருசா கண்டுக்காம விடுறா. அப்பா எழுதிக்கிட்டே இருக்காரு. அப்பா அவர் விரல்ல ரத்தம் வரத கவனிக்கிறாரு. ஏன் அப்படி நடக்குதுன்னு அவருக்கு புரியல. கெல்லி அவ வீட்டுக்கு வரா. கூடவே ஒரு நாயை தூக்கிட்டு வரா. கெவின் அதை பார்த்து, எதுக்காக இந்த நாயை கொண்டு வந்தேன்னு கேக்குறான். அதுக்கு கெல்லி, இந்த நாயை வச்சுதான் நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்றா. 2 பேரும் சேர்ந்து கண்ணாடிய வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. கண்ணாடிய ஹால்ல வைக்கிறாங்க. அந்த இடத்த சுத்தி நிறைய கேமரா, லேப்டாப்லாம் இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னே புரியாம கெவின் முழிக்கிறான். அப்ப கெல்லி கேமரா ஆன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. இந்த வீடியோவை பாக்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்ப என்னோட வீட்டுல இருக்கேன். என் கூட என்னோட தம்பியும் இருக்கான். என்ன சுத்தி 3 கேமரா இருக்கு. 3 கேமராவுக்கும் தனித்தனியா பேட்டரி இருக்கு. அதனால பவர் போனாலும் கேமரா வேலை செய்யும். இங்க நான் முன்னெச்சரிக்கையா நிறைய விஷயங்களை பண்ணிருக்கேன். ஒருவேளை எங்க போன் ரிப்பேர் ஆனாலும் அவசரத்துக்கு லேண்ட்லைன் போன் இருக்கு. இங்க நான் நிறைய அலாரம் வச்சிருக்கேன். ஒரு அலாரம் சாப்பாடுக்காக, இன்னொரு அலாரம் தண்ணிக்காக. அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்கும். எங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் நான் முன்னாடி எடுத்து வச்சுட்டேன்.
அது மட்டும் இல்ல, எல்லா ரூம்லயும் நான் தெர்மோஸ்டாட்டை செட் பண்ணிருக்கேன். அதை வச்சு ஒரு ஒரு அறையிலையும் எந்த அளவுக்கு வெப்பம் இருக்குன்னு கண்காணிக்க முடியும். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுக்காகனா, இன்னைக்கு நாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். அதுக்காக தான் இதெல்லாம். என் பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு. அது ஒரு சாதாரண கண்ணாடி இல்ல, அதுக்குள்ள நிறைய தீய சக்தி இருக்குன்னு இன்னைக்கு நாங்க ப்ரூவ் பண்ண போறோம்னு சொல்றா. அதை கேட்டு கெவின் குழம்பி போய் நிக்கிறான். இது வரைக்கும் நிறைய பேர் இந்த கண்ணாடியை வச்சிருந்தாங்க. அப்படி வச்சிருந்தவங்க வீட்டுல நிறைய மரணங்கள் நடந்திருக்கு. இது வரைக்கும் இந்த கண்ணாடி 45 பேரை கொண்டு இருக்குன்னு சொல்றா. அதை கேட்டு கெவின் ஷாக் ஆகுறான். இவர் தான் பில். இந்த கண்ணாடியா முதல்ல வாங்கினது இவர் தான். இவர் பெரிய பணக்காரர், ரொம்ப குண்டா இருப்பாரு. ஆனா இவர் கடைசியா எடுத்த போட்டோல எடை குறைஞ்சி ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடிய மேரி வச்சிருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. பல வருஷம் கழிச்சு இந்த கண்ணாடிய லூசி வாங்கினாங்க. அவங்களும் கொஞ்ச நாள்ல உடம்புல நீர் சத்தே இல்லாம இறந்து போனாங்க. 5 வருஷம் கழிச்சு எம்மா இந்த கண்ணாடிய வாங்கினாங்க. வாங்கின கொஞ்ச நாள்லயே 2 காலும் வலது கையும் நொறுங்கி இறந்து போயிருந்தாங்க. இடது கை மட்டும் ஒண்ணாகல. ஏன்னா இடது கையை வச்சு அவங்க தன்னைத்தானே தாக்கி இறந்து போனாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க நிறைய நாய்கள் வளர்த்தாங்க. எல்லா நாய்களுமே இறந்து போச்சு. இந்த கண்ணாடி பல நாய்களை கொண்டு இருக்குன்னு சொல்றா. அவ பேசிக்கிட்டு இருக்கும் போதே கெவின் பின்னாடி ஒரு நாய் ஓடுறத கவனிக்கிறா. அந்த நாய் தான் சின்ன வயசுல அவ வளர்த்த நாய். அதை பார்த்து மிரண்டு போய் நிக்கிறா. அப்ப சாப்பாட்டு அலாரம் அடிக்குது. உடனே கெவின் கிட்ட சாப்பாடு கொடுத்து மறக்காம சாப்பிடுன்னு சொல்றா. அப்ப கெவின், உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இதை பண்றேன்னு கேக்குறான். சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல எல்லாரும் உன் அப்பாவும் தம்பியும் கொலைகாரன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் நாம உண்மையை நிரூபிக்கணும்னு சொல்றா. மறுபடியும் கேமரால இறந்து போனவங்க லிஸ்ட படிக்கிறா. கடைசியா இந்த கண்ணாடியா என்னோட அப்பா வாங்கினாரு. என்னோட அம்மா ரொம்ப கொடூரமா இறந்து போனாங்க. என்னோட அப்பாவும் துப்பாக்கியால சுடப்பட்டு இறந்து போனாங்கன்னு சொல்றா. அப்ப கெவின், எப்படி இறந்தாங்கன்னு தெளிவா சொல்லு. நம்ம அப்பா தான் அம்மாவை கொன்னது. அது மட்டும் இல்ல, என்னோட அப்பாவை நானே சுட்டு கொண்டுட்டேன், அதையும் சொல்லுன்னு சொல்றான். அப்ப கெல்லி, போலீஸ் ரெக்கார்ட்ல அப்படிதான் இருக்கு. ஆனா உண்மையிலேயே அப்பா என் அம்மாவை கொல்லல, அவங்கள இந்த கண்ணாடி தான் கொல்ல வச்சதுன்னு சொல்றா. அப்ப கெவின் கோவத்துல, நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? சின்ன வயசுல நம்ம வீட்டுல ஒரு சோஃபா வாங்கினோம். கொஞ்ச நாள்ல நம்ம தாத்தா செத்து போனாரு. அப்ப அந்த சோஃபானாலதான் நம்ம தாத்தா செத்து போனாரா? அந்த மாதிரிதான் நீ சொல்றதும் இருக்கு. அந்த கண்ணாடிக்கும் நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நம்ம அப்பா மனசளவுல குழம்பி போயிருந்தாரு, அதனால அம்மாவை சுட்டு கொண்டுட்டாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உடனே நிறுத்துன்னு சொல்றான். ஆனா கெல்லி அவன் சொன்னதை கேட்கல. அப்ப கெவின் கோவத்துல அந்த கண்ணாடியை உடைக்க சேர் எடுத்துட்டு போறான். கெவின் உடைக்க போறத பார்த்து கெல்லி ஷாக் ஆகுறா. அப்ப கெவின், இந்த கண்ணாடினாலதான் எல்லா பிரச்சனையும், இத முதல்ல தூக்கி போடுன்னு சொல்றான். அப்ப கெல்லி அவனை பார்த்து, அந்த கண்ணாடியை உடைக்க சேர் எடுத்தல, இப்ப அந்த சேர் எங்கன்னு கேக்குறா. பார்த்தா அந்த சேர் அவன் கையில இல்ல, கீழே இருக்கு. அந்த கண்ணாடியை உடைக்கதான் நீ அந்த சேரை எடுத்த, ஆனா உன்னால அதை உடைக்க முடியல. அந்த கண்ணாடி உன்னை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றா. அதுக்கு கெவின், கண்ணாடியை நான் வேணும்னே தான் உடைக்கல, இதை உடைச்சா கண்ணாடி வாங்கினவன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவான், அதான் உடைக்கலன்னு சொல்றான். அப்ப கெல்லி கேமராவை பார்த்து, இந்த அலாரம் வெயிட்காக வச்சிருக்கேன்னு சொல்றா. பார்த்தா கண்ணாடிக்கு மேல ஒரு வெயிட்ட தொங்கப்பட்டிருக்கா. இந்த டைமர் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அடிக்கும். அப்ப டைமரை மறுபடியும் ரீசெட் பண்ணணும். அப்படி பண்ணாம விட்டோம்னா இந்த வெயிட் நேரா கண்ணாடி மேல விழுந்து கண்ணாடி உடையும் சொல்றா. இந்த கண்ணாடி நம்மள ஏதாச்சும் பண்ணா கூட இந்த வெயிட் விழுந்து அந்த கண்ணாடியை உடைச்சிரும். இதுதான் இந்த கண்ணாடியோட டைம் பாம்னு சொல்றா. மறுபடியும் வெயிட்ட செட் பண்ணி அதுக்கு நேரா கண்ணாடியா வைக்கிறா. அவ கொண்டு வந்த நாயையும் கண்ணாடி கிட்டே வைக்கிறா. அப்பா ஆபீஸ் ரூம்ல கண்ணாடிக்கு எதிர்க்க உட்காந்துருக்காரு. அவர் விரல் நகத்துல நிறைய ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்ப கண்ணாடி கிட்ட புக்க பாக்குறாரு. உடனே கெல்லியும் கெவினியும் கூப்பிடுறாரு. நான் உங்ககிட்ட முன்னையே சொல்லியிருக்கேன், இந்த ரூம்குள்ள வரக்கூடாது, ஏன் இப்படி புக்க அடுக்கி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு 2 பசங்களும் நாங்க இங்க வரவே இல்லைன்னு சொல்றாங்க, இனிமேல் இந்த ரூமுக்கு நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி வைக்கிறாரு. கொஞ்ச நாள்ல அவங்க வீட்டு நாய் ரொம்ப குலைக்க ஆரம்பிக்குது. சில சமயம் மத்தவங்களை கடிக்கவும் செய்யுது. எப்பயும் அமைதியா இருக்கிற நாய் ஏன் இப்படி நடந்துக்குதுன்னு அவங்களுக்கு புரியல. அப்பா எப்பயும் ஆபீஸ் ரூம்ல இருக்காரு. ஒரு நாள் அம்மா கதவு கிட்ட இருந்து பாக்குறாங்க. அப்ப அப்பா யார்கிட்டயோ பேசுற சத்தம் கேக்குது. அப்ப அம்மா கோபத்துல, உள்ள நீங்க என்ன பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல, உள்ள யார்கிட்ட பேசுனீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அப்பா, நான் யார்கிட்டயும் பேசல, தேவையில்லாம சண்டை போடாதுன்னு சொல்றாரு. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள்ல அவங்க வளர்த்த நாயும் இறந்து போகுது. கெவின் கெல்லி கிட்ட இந்த கண்ணாடி அமானுஷமானதுன்னு எப்படி நிரூபிக்க போறேன்னு கேக்குறான். அதுக்கு கெல்லி, அதுக்காக தான் நாயை நான் கண்ணாடி கிட்டே வச்சிருக்கேன், இந்த வீட்டை சுத்தி நான் செடி வச்சிருக்கேன், அது வாடி போறத வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்றா. இத கேட்ட கெவின், நம்ம நாய் உடம்பு சரியில்லாம இறந்து போச்சு, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, அது மட்டும் இல்ல அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணாரு, அதனாலதான் அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு, இதெல்லாம் ஒரு எவிடன்ஸே கிடையாதுன்னு சொல்றான். அப்ப தெர்மோஸ்டாட்ட பாக்குறா. அதுல 2 டிகிரி வெப்பம் அதிகமா இருக்கு. அத பார்த்து கெவின், இந்த ரூம்ல நம்ம 2 பேர் இருக்கோம், கூடவே நிறைய மெஷின் இருக்கு, அந்த வெப்பத்தினாலதான் 2 டிகிரி ஏறி இருக்குன்னு சொல்றான்.
இப்படியே 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. அப்ப நாய் தொடர்ந்து குலைக்க ஆரம்பிக்குது. அப்ப கெவின் அந்த நாயை வெளியே விடுறான். கெல்லி ஏன் அப்படி பண்ணன்னு கேக்குறா. அதுக்கு கெவின், அந்த நாய் ஒன்னும் கண்ணாடியை பார்த்து பயப்படல, அது உன்னை பார்த்து தான் பயப்படுது. நீ இப்ப ரொம்ப குழப்பத்துல இருக்க. உன்னுடைய மூளை நடக்காத ஒன்ன நடந்ததான் நினைச்சுக்கிச்சு. எனக்கு ட்ரீட்மெண்ட் கிடைச்சது, அதனால குணமாயிட்டேன். ஆனா உனக்கு இப்போ உதவி தேவைன்னு சொல்றான். இதை கேட்டு கெல்லி ஷாக் ஆகுறா. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கெவின் ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு நடந்த எதுவுமே சரியா ஞாபகத்துல இல்ல. டாக்டர் அவன்கிட்ட சொன்னது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம தம்பியே நம்மள நம்பலன்னு அழுதுகிட்டே வரா. அப்ப ஹாலுக்கு வரா. அங்க நடக்கிறத பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறா. உடனே கெவினை வர சொல்றா. பார்த்தா அங்க இருக்கிற செடி எல்லாம் கருகி போயிருக்கு. அது மட்டும் இல்ல, 2 கேமராவும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவுக்கு கிட்ட கிட்ட வச்சிருக்கு. இத பார்த்து கெவின் மிரண்டு போறான். அப்ப கெல்லி, நான் முதல்லயே சொன்னேன்ல, இந்த கண்ணாடி தான் இதை பண்ணிருக்கு. இப்ப நமக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்றா. வீடியோவை போட்டு பாக்குறா. பார்த்தா கெல்லியும் கெவினும் தான் பேசிக்கிட்டே அந்த கேமராவை அப்படி வச்சிருக்காங்க. அதை பார்த்து கெவின் ஷாக் ஆகுறான். இந்த கேமராவை இப்படி வச்சதா உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்ல. நம்ம 2 பேரையும் அந்த கண்ணாடியை கண்ட்ரோல் பண்ணி இப்படி பண்ண வச்சிருக்கு. இப்பயாச்சும் நம்புறியான்னு கேக்குறா. கெவின் எதுவும் பேச முடியாம தகச்சு போய் நிக்கிறான். உடனே வீடு முழுக்க எல்லா லைட்டையும் போட்டு வைக்கிறாங்க. அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை ரொம்ப அதிகமாகுது. அப்ப கெவின் அம்மா கிட்ட, அப்பா ஒரு பொண்ணு கிட்ட பேசுறாரு. அந்த பொண்ணை நேத்து ராத்திரி நான் படிக்கட்டுல பார்த்தேன்னு சொல்றான். இத கேட்டு அம்மா கோவப்பட்டு ஆபீஸ் ரூமுக்கு போறாங்க. அங்க ஒரு பேப்பர்ல அப்பா ஒரு பொண்ணு பேரை பலமுறை எழுதி வச்சிருக்காரு. அத பார்த்து செம கடுப்பாக்குறாங்க. எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அப்ப கோவத்துல அந்த கண்ணாடி மேல ஒரு பொருளை வீசுறாங்க. ஆனா கண்ணாடி மேல படாம பக்கத்துல விழுது. உடனே அவங்க மேல ஏதோ தாக்குன மாதிரி இருக்கு. அந்த கண்ணாடியில அவங்க உருவம் தெரியுது. அவங்கள பார்த்து அந்த உருவம் சிரிச்சுக்கிட்டே கிட்ட வருது. இத பார்த்து அம்மா மிரண்டு போயிருக்காங்க. அவங்கள அறியாம கண்ணாடி கிட்ட போறாங்க. அப்ப அந்த உருவம் அவங்க வயித்தை குத்தி கிழிக்குது. சத்தம் கேட்டு பசங்க 2 பேரும் வராங்க. அப்ப அம்மா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காங்க. கெவின் கிட்ட வந்து அவன் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அம்மா அவங்க கட்டுப்பாட்டுல இல்ல. அந்த கண்ணாடி தான் இப்ப அம்மாவை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அம்மாவை பார்த்து பயந்து 2 பசங்களும் ரூமுக்கு ஓடி போறாங்க. பின்னாடியே அம்மா வெறித்தனமா துரத்திட்டே வராங்க. சரமாரியா கதவை தாக்கி திறக்க பாக்குறாங்க. பசங்க 2 பேரும் உள்ள பயந்து போய் உட்காந்துருக்காங்க. அப்ப அப்பா வீட்டுக்கு வராரு. மனைவிய பார்த்து உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அப்ப அம்மா அவரையும் தாக்குறாங்க. அப்பா கஷ்டப்பட்டு அம்மாவை பிடிச்சு தரையில படுக்க வைக்கிறாரு. அப்ப அப்பா காதுல மறுபடியும் ஒரு குரல் கேக்குது. இப்ப அப்பாவும் அந்த கண்ணாடியோட கட்டுப்பாட்டுக்கு போறாரு. பசங்களை பார்த்து 2 பேரும் ரூம்குள்ளேயே இருங்க, வெளியே வராதீங்கன்னு சொல்றாரு. அம்மாவை பக்கத்து ரூமுக்கு இழுத்துட்டு போறாரு. ஒரு சங்கிலி எல்லாம் கட்டி வைக்கிறாரு. பசங்க 2 பேரையும் கூப்பிட்டு அம்மாக்கு இப்ப உடம்பு சரியில்லை, யாரும் அந்த ரூமுக்கு போகாதீங்கன்னு சொல்லி வைக்கிறாரு. சாப்பாட்டு அலாரம் அடிக்குது. உடனே கெல்லி ஆப்பிள சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்ப ஒரு பல்ப் ஃபியூஸ் போகுது. அதனால வேற பல்ப மாத்துறா. மறுபடியும் ஆப்பிள் எடுத்து கடிக்கிறா. ஆனா அவ கையில இருக்கிறது ஆப்பிள் இல்ல, அந்த கண்ணாடி பல்பு. கண்ணாடிய கடிச்சு வாய் முழுக்க ரத்தமா இருக்கு. வலி தாங்க முடியாம அந்த கண்ணாடி பீஸை எடுக்கிறா. அப்ப கெவின் வரான். உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறான். பார்த்தா அவ கையில ஆப்பிள் தான் இருக்கு. நடந்தது எல்லாமே அவளுக்கு வந்த கற்பனை. அம்மாவை ரூம்ல அடைச்சு இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா எப்பயுமே ஆபீஸ் ரூம்ல கண்ணாடி முன்னாடியே உட்காந்துருக்காரு. கெல்லியும் கெவினும் மட்டும் வீட்டுல தனியா இருக்காங்க. அப்ப கெல்லி நான் அம்மாவை பார்க்க போறேன்னு அந்த ரூமுக்குள்ள போறா. அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடி பாக்குறா. அப்ப திடீர்னு கெல்லிய பிடிக்க அம்மா வராங்க. பார்க்கவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. உடம்பு முழுக்க காயத்தோட பல்லெல்லாம் உடஞ்சி ரொம்ப கொடூரமா இருக்காங்க. உடனே கெல்லி அப்பா கிட்ட டாக்டரை கூப்பிட சொல்றா. அதுக்கு அப்பா, நான் உன்கிட்ட அம்மாவை பார்க்க கூடாதுன்னு சொன்னேன், என் பேச்ச கேட்காம நீ ஏன் போன? இனிமேல் நீ ஒரு ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது, எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றாரு. கெல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி பாக்குறா. ஆனா போன் வேலை செய்யாம போகுது. கெல்லி இப்போ மயக்கத்துல இருக்கா. அந்த கண்ணாடி மேல படுத்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல வெயிட் அலாரம் அடிக்குது. மெதுவா முழிச்சு பாக்குறா. அவளுக்கு நேரா வெயிட் தொங்கிட்டு இருக்கு. உடனே பதறி போய் அந்த டைமை ரீசெட் பண்றா. அந்த கண்ணாடியை பார்த்து நான் நினைச்சதை விட நீ புத்திசாலின்னு சொல்றா. பல்ப் எல்லாம் ஃபியூஸ் போகுது. அதனால வீடு முழுக்க எமர்ஜென்சி லைட் ஆன் பண்ணி வைக்கிறா. அப்ப படிக்கட்டுல இறங்கி வரும்போது உடஞ்ச கண்ணாடி துண்டுகளை பாக்குறா. அது உண்மையான கண்ணாடியா இல்ல கற்பனையான்னு தெரியல. போன்ல கேமரா ஆன் பண்ணி பாக்குறா. ஆனா கண்ணாடி எதுவுமே இல்ல, அது எல்லாமே கற்பனை தான். அப்ப எதிர்க்க ஒரு உருவம் நிக்குது. பயந்து போய் அவ கண்ணாடியால குத்துறா. பார்த்தா அது கெல்லியோட காதலன். கழுத்துல குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்துல கீழே விழுறான். அதை பார்த்து கெல்லி மிரண்டு போறா. அது உண்மையிலேயே காதலனா இல்ல கற்பனையானு அவளுக்கு தெரியல. கேமராவை ஆன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அவ காதலன் தெரியறான். அதை பார்த்து கெல்லி கதறி அழுவுறா.
கெல்லியை தேடி அவங்க வந்திருக்கான். உடனே 2 பேரும் அந்த வீட்டை விட்டு பயந்து ஓடுறாங்க. கெவின் உடனே போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் போன் பண்றான். அவன் கெல்லி கிட்ட நாம அந்த வீட்டுக்குள்ள போக வேணாம், எப்படி இருந்தாலும் அரை மணி நேரத்துல அந்த வெயிட் விழுந்து கண்ணாடி உடைஞ்சிரும், அது வரைக்கும் நாம இங்கே இருப்போம்னு சொல்றான். கெல்லியும் அதுக்கு ஒத்துக்கிறா. அப்பா ஆபீஸ் ரூம்ல கன் எடுத்து வைக்கிறாரு. அத கெவின் பாக்குறான். 2 பேரும் ரூம்குள்ள பயந்து போயிருக்காங்க. அப்பா நேரா அம்மா ரூமுக்கு போறாரு. அங்க அம்மா பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்காங்க. மெதுவா கிட்ட போய் அவங்க சங்கிலியே கழட்டி விடுறாரு. ஏன்னா இப்ப 2 பேருமே அந்த கண்ணாடி கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அம்மா 2 பசங்களையும் துரத்திட்டு ஓடி வராங்க. பசங்க 2 பேரும் உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. அப்ப கெல்லி வீட்டுக்கு வெளியே குதிச்சிடறா. ஆனா கெவின் உள்ள மாட்டிக்கிட்டான். கெவின் மெதுவா அப்பா ரூமுக்கு போறான். பார்த்தா அப்பாக்கு பின்னாடி அந்த பேய் நிக்குது. அத பார்த்து உள்ள மிரண்டு ஓடுறான். கெல்லி மறுபடியும் கெவினை காப்பாத்த வீட்டுக்குள்ள வரா. அப்ப அவளுக்கு வீட்டுக்குள்ள இறந்த பழைய ஆவிகள் தெரியுது. கெவினை தேடி உள்ள வரா. அப்ப அம்மா கெல்லியே பிடிக்கிறாங்க. அவளை சரமறையா தாக்கி கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பசங்க 2 பேரும் அம்மா என்ன விடுங்கன்னு கத்தி கெஞ்சுறாங்க. அப்ப திடீர்னு அம்மா சுய நினைவுக்கு வராங்க. கஷ்டப்பட்டு அந்த கண்ணாடியை எதிர்த்து அவங்க பொண்ணை பார்த்து கதறி அழுகுறாங்க. அந்த நேரத்துல அப்பா அம்மாவை சுடுறாரு. சரமாரியா சுட்டு கொள்றாரு. அடுத்ததா கெல்லிய சுட போறாரு. அப்ப கெவின் அப்பாவை தடுத்து நிறுத்துறான். கீழே விழுந்த துப்பாக்கி எடுத்து அப்பாவை நோக்கி நிக்கிறான். அப்ப அப்பா மெதுவா கெவின் கிட்ட வராரு. கெவினை பார்த்து இங்க இருக்காத, ஓடிட்டுன்னு சொல்லிக்கிட்டு தன்னை தானே சுட்டு இறந்து போறாரு. அப்பதான் அவரு கண்ணாடி மேல விழுந்து அந்த கண்ணாடியில லேசா விரிசல் விழுது. கெல்லியும் கெவினும் வீட்டுக்கு வெளியே பயந்து போய் நிக்கிறாங்க. அப்ப மறுபடியும் வீட்டுல விளக்கு எரிய ஆரம்பிக்குது. உள்ள பார்த்தா அவங்க 2 பேரும் கேமரா வைக்கிற மாதிரி தெரியுது. இத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. யார் அதுன்னு பார்க்க மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள ஒரு பேய் நிக்குது. 2 பேரையும் பார்த்து நான் உங்களை சும்மா விட மாட்டேன், என்ன மீறி உங்களால போக முடியாதுன்னு மெதுவா கிட்ட வருது. உடனே கெவினும் கெல்லியும் பயந்து ஓடுறாங்க. அவங்க சின்ன வயசுல நடந்த மாதிரியே பேய் அவங்கள துரத்திட்டு வருது. 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு ஓடுறாங்க. கெவின் ஓடி அந்த கண்ணாடி கிட்ட வரான். அந்த கண்ணாடியை உடைக்க டைமர் ஆன் பண்றான். வெயிட் நேரா வந்து விழுது. ஆனா விழுந்தது கண்ணாடி மேல இல்ல, கெல்லி மேல. அதை பார்த்து கெவின் ஷாக் ஆகி நிக்கிறான். கெல்லி அங்கேயே இறந்து போறா. அன்னைக்கு ராத்திரி 2 பசங்களும் பயந்து போயிருக்காங்க. போலீஸ் அங்க வராங்க. அப்ப கெல்லி எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணு, நம்ம 2 பேரும் அந்த கண்ணாடியை எப்படியாச்சும் பழி வாங்கி ஆகணும்னு சொல்றா. அதுக்கு கெவினும் ஒத்துக்கிறான். அப்ப போலீஸ் கெவினை தூக்கிட்டு போறாங்க. கெவின் அழுதுகிட்டே நான் எதுவும் பண்ணல, அந்த கண்ணாடி தான் பண்ணுச்சு, என்னை விட்டுடுங்கன்னு கத்தி அழுவுறான். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவனுக்கு அவன் அம்மா அப்பா ஆவி கண்ணுக்கு தெரியுது. இப்ப அந்த வீட்டுக்கு போலீஸும் ஆம்புலன்ஸும் வராங்க. அதே மாதிரி கெவினை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கெவின் அவங்க கிட்ட நான் எதுவும் பண்ணல, அந்த கண்ணாடி தான் பண்ணுச்சு, தயவு செஞ்சு என்ன நம்புங்கன்னு கத்துறான். போலீஸ் வந்து வீடியோவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அதுல கெவின் தான் கெல்லியை கொன்ன மாதிரி பதிவாயிருக்கு. மறுபடியும் அதே மாதிரி கெவினை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப அவனுக்கு அம்மா அப்பா கூட கெல்லியுடைய ஆவியும் தெரியுது. அந்த கண்ணாடி இன்னமும் அந்த வீட்டுல தான் இருக்கு. கொஞ்ச நாள்ல ஏலத்துல வாங்கினவங்க வீட்டுக்கு மறுபடியும் அந்த கண்ணாடி போக போகுது. இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது மக்களே. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி கதையோட அன்இன்வைட்டட்னு நம்ம சேனல்ல ஒரு படம் போட்டிருப்போம், அதையும் மறக்காம பாருங்க. இதை விட அந்த படம் வேற லெவல்ல இருக்கும். மேல லிங்க் இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.